சார் தமிழ்நாட்டில இருந்து வர ஒரு முதல்வரும் சார் தமிழ் ஜேர்னலிஸ்ட் இங்க இருக்காங்க சார். பிரஸ் சந்திச்சா அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத ரிவீல் பண்ணும். அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத ரிவீல் பண்ணாம போகக்கூடிய அரசியல். இவர் சந்திச்சதும் அங்கே ஒன்றும் பெரிய பாலிசி டிசிஷன்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆக போதில்லை. சந்திப்பு பிளான் பண்ணி ஏன் அது கேன்சல் ஆச்சு? இப்போ விஜய் கொஞ்சம் அப்செட் மூட்ல தான் அப்போ திரும்பி இருக்கணும்னு தோணுது. ராகுலுக்கு ஸ்டாலினை வீழ்த்தணும், அதுக்கு விஜய கருவியாக பயன்படுத்திட்டாரு. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், விஜயோட டெல்லி பயணம், பிரதமர் மோடியோட சந்திப்பு, 4 கோரிக்கைகள் மட்டும்தான் வச்சிருக்கிறாரு. அமித்ஷாவோட சந்திப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டது. ஆனா அமித்ஷா சந்திக்க மறுத்துட்டாருன்னு செய்திகள் வருது. ஓவரால் விஜயோட டெல்லி விசிட் என்னென்ன மாதிரி இருந்துச்சு? ஜெயலலிதா சந்திச்சது மாதிரி, ஸ்டாலின் சந்திச்ச மாதிரி, எடப்பாடி சந்திச்ச மாதிரி விஜயம் சந்திச்சிருக்கிறார். அவ்வளோதான். இதில் ஒன்றும் வழக்கமான சந்திப்பு, மரபு சார்ந்த சந்திப்பு, கன்வென்ஷனல் மீட்டிங் தான். அதில் ஒன்றும் பெருசாக இவர் சந்தித்ததும் அங்கே ஒன்றும் பெரிய பாலிசி டிசிஷன்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆக போதில்லை. ஜெயலலிதாவுக்கே அதுதான். ஜெயலலிதா சந்திக்கும் போது தமிழகமே ஜெயலலிதா 37 எம்பி இருக்குது, பிக் டிக்கெட் ரிஃபார்ம்லாம் ஜெயலலிதா சப்போர்ட் எல்லாம் முடியாதுன்னு இங்கே அரசியல் விமர்சகர்கள், டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் பயங்கரமாக எழுதினாங்க. அப்போ நான் என் ஃப்ரெண்டு பாரத் பதக்ஜின்னு குஜராத்காரர், மோடி லாயலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது ஜெயலலிதா தான் எல்லாங்கிற மாதிரி தோற்றத்தை கொடுக்காங்க, மோடி அதில் ஏமாந்துடக்கூடாதுன்னாப்புல சொன்னேன். உடனே மெசேஜ் அங்கேருந்து போட்டார். துரைசாமிஜி, டோன்ட் வரி, மோடி நோ ஹவுஸ் டு டீல் விமன், எக்ஸ்பெஷலி விமன் லைக் ஜெயாஜி, அம்மா மாயாஜி, மம்தாஜின்னு போட்டு விட்டார். ஜெயலலிதா போனாங்க, பரிதாபமாக ஒரு இதை கொடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, அவ்வளவுதான். ஸோ எல்லா சீஃப் மினிஸ்டரும் தமிழ்நாட்டிலேருந்து போகிறது தான், பார்த்துட்டு வர்றது தான். அதை தாண்டி அங்கே பெருசாக இன்னும் இல்லை. விஜய்க்கும் அந்த மாதிரி தான். அதனால் விஜய் அதில் கூடுதலாட்டோ குறைவாட்டோ விஜயை பற்றி சொல்லவே ஒன்றும் இல்லை. ஓகே, விஜயோட டெல்லி விசிட் பெரிய அளவில் சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது அப்படின்றீங்க. ஆனால் அமித்ஷாவோட சந்திப்பு பிளான் பண்ணி ஏன் அது கேன்சல் ஆச்சு? வேற எதுமான ரீசன் இருக்குதா? பிளான் பண்ணப்பட்டதுங்கிறது இல்லை, அதிகாரப்பூர்வமாக இப்போ டெல்லி ரிப்போர்ட்டர்ஸ் கவர்மெண்ட் சார்பிலே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மீட்டிங் இருக்குன்னு கொடுக்கப்பட்டதாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில். ஷுவர். அவர் நிரஞ்சன் டெல்லி ரிப்போர்ட்டர் அவர் போட்டிருந்தாரு, எனக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, இதுதான் சிஎமோட விசிட்ஸ்னு அது ஷெட்யூல் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆமாம், கொடுக்கப்பட்டிருந்ததுன்னு தான் போட்டிருந்தாரு. அது எப்படி ஹோம் மினிஸ்டர்கிட்ட டைம் கிடைக்காம அவங்க எப்படி ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க? அப்படின்னா டைம் கொடுத்து கேன்சல் ஆனது மாதிரிலாம் செய்தி வரும். அந்த மாதிரி தான் சொல்றாங்க, மிக உறுதியா சொல்றாங்க. டென்டேட்டிவா இருந்திருக்கும். அதுல ஏதாவது ஹோம் மினிஸ்டருக்கு வேற விஜயை சந்திக்கதை அவாய்ட் பண்ணிட்டு கேரள முதல்வரை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறது செய்தி. அது நமக்கு அந்த இதுல விஜய் அப்பாயின்மெண்ட் கேட்டு கொடுத்தாருன்னா அதை நம்ம கொடுக்கலன்னா பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் ஷார்ட் ஆஃப்டரா இல்லைங்கிற நமக்கு தெரியல. டென்டேட்டிவா வாங்கிடலாம், பேசிடலான்னு சொல்ல இருக்கோம். அதில் ஏதாவது சின்ன ஸ்லிப்பாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ ஹோம் மினிஸ்டர் எல்லாம் கண்டிப்பாக பார்த்து தரணும்னு இல்லை. ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பார்த்துருக்காங்களே, நிர்மலா சீதாராமனை பார்த்துருக்குறாங்க. ஓகே, ஆனால் இப்போ விஜயோட டெல்லி விசிட்ல அது போக இப்போ ஜேஎன்யூல போய் திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கிறது ஒரு திட்டமாக இருந்துச்சு, அதுவும் கேன்சல் போல. அது இருந்தது, அது நான் பார்த்தேன். அது கேன்சல் பண்ணியிருக்காண்டா. அவர் எப்போ விஜய் கொஞ்சம் அப்செட் மூட்ல தான் அப்போ திரும்பி இருக்கணும்னு தோணுது. ஜேஎன்யூ இது அது வந்தாங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி இதை சந்திக்கிறதும் கேன்சல் ஆயிடுச்சு. பேனர்ஸ்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. அப்போ அது ப்ரோக்ராமா இருந்திருக்குது. அப்போ அது கேன்சலேஷன் தான் இருக்குது. அதில் கிருஷ்ணபுரத்தில் சொல்லியிருக்கிறாரு, அடுத்தால நிதி ஆயோக் வரும்போது சோனியாமையும் ராகுலையும் பார்ப்பாருங்கிறத ராஜ்யசபா எம்பி கிருஷ்ணபுரத்தில் பண்ணியிருக்காங்க. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் லீடர்ஸ் ஆர் ப்ரீ ஆக்குபைடு வித் கர்நாடகா எபிசோடுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ 11ஆம் தேதி பார்ப்பாரு. விஜய் தான் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்களா இல்ல விஜய் அவங்கள அவாய்ட்? விஜய் ஒரு மாதிரி காங்கிரஸ்ல இருந்து தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணி வச்சு காட்டுறாங்க. அதை கிருஷ்ணபுரத்தில் சொல்றதுலேயே முரண்பாடு இருக்கு. விஜய் அரசு அலுவல் நிமித்தம் தான் வந்தாருன்னு சொல்றாரு. அதோட அப்போ விட்டுட்டு போனா கரெக்ட். எங்களுக்கு கர்நாடகா இது சம்பந்தமா ப்ரீ ஆக்குபைடா இருந்தவங்களையும் கருத்து சொல்றாரு. அப்போ விஜய் தான் அவாய்ட் பண்ண மாதிரி தெரியுது காங்கிரஸ் லீடர்ஸை பார்க்கறது. ஏற்கனவே பேனர் வச்சது அவங்க சைடுல. அப்போ டென்டேட்டிவாக அக்செப்ட் பண்ணியிருப்பார். பண்ணாமல் அவங்க பேனர் வச்சுருக்க மாட்டாங்க.
பார்க்கலான்னு சொல்லியிருப்பாரு, பார்க்க முடியலான்னு நினைக்கிறேன். கேரளாவை பொறுத்த அளவில் பதவியேற்பு விழாவுக்கு வந்து இவர் போவாருங்கிற ஒரு செய்தி இருந்தது. அப்புறம் விஜய் பண்ணலன்னு ஒரு செய்தி வந்தது. அவர் பண்ணலன்னு தெரிஞ்ச பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி வந்து 3 மணிக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு ஜோதிமணி மூலம் நான் 20 சீட்டு வேணாலும் தர தயார், நானும் ஒரு ஆப்ஷனாக வரேங்கிறத அவர் சொல்லி விட்டுருக்கிறாரு. நான் டெல்லி லாபி ஆட்கள்னு சொன்னேன், அது ஜோதிமணி இணைப்பு தெரியுது. பூனைக்குட்டி வெளியே வந்துட்டுங்கிற மாதிரி எடப்பாடிக்கு எதிராக உள்ள ஆட்களை போஸ்ட் பண்ணும்போது குதிரை பேரம் வந்து எங்கன்னாலும் அவங்க கருத்து நியாயம் தானே, அவங்க கவுண்டர் இவங்க கவுண்டர்னு சொன்னால் நியாயத்தை சொல்லக்கூடாதுன்னு இல்லை. அது மாணிக் தாகூர் அது சொன்னால் மாணிக் தாகூர் நியாயத்துக்கு புறம்பான்ட்டு ஜோதிமணியால் முகத்தில் கறி பூசப்பட்டு இருக்கிறான்னு அர்த்தம் உள்கட்சி அரசியலில். அப்போ அவங்க இந்த இதை சொல்லும் போது அந்த பூனைக்குட்டி வெளியே வந்துட்டுன்னு தான் அதை பார்க்கணும். ஏன்னா அவர் யாருமே காங்கிரஸுக்கு வாழ்த்து தெரிவிக்காத போது டக்குன்னு போய் ஒரு 3 மணிக்கு அது உறுதியான போது வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு ஸ்டாலினும் தெரிவிக்கல, விஜயம் தெரிவிக்கலன்னு சொல்லும்போது ஒரு காங்கிரஸ் ஆப்ஷனை அவர் எடப்பாடி ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து எடப்பாடியே காங்கிரஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணும்போது வந்து அவர் வந்து பிஜேபி ஆப்ஷனே விட்டுறாண்டான்னு அந்த லீடியன் அந்த யூனிவர்சிட்டி நெதர்லாண்டில் உள்ள அந்த காப்பர் பிளேட் அதுக்கு மட்டும் மோடிக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிச்சுக்கிட்டாரு. இவரும் அதுக்கான வாழ்த்தை மோடிக்கு நேரில் தெரிவிச்சுக்கிட்டார். ஸோ எல்லாருமே வந்து ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி தான் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. விஜயும் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி தான் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா விஜய் ஒரு மாதிரி மோடியவோ பாஜகவோ தீவிரமா எதிர்க்க வேண்டாம், ஒரு மாதிரி சாஃப்டா அவங்க மனசு போனாம டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்ல இருக்கிறாரா? இல்ல, மனசு கோன்றது கோணாததெல்லாம் அரசியல் என்ன இருக்கு? தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட்ஸ் இன் பொலிட்டிக்ஸ். மெட்டீரியல் பெனிஃபிட் தானே. இல்ல ஆனா அக்ரெசிவா இப்ப ஸ்டாலின் ஒரு மாதிரி அக்ரெசிவா மோடியை டீல் பண்ற மாதிரி இவர் பண்ணலாம் தான். இன்னைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு கூட பினராயி விஜயன் ரைடுக்கு வந்து காங்கிரஸையும் அடிச்சு தப்புன்னு இருக்காரு. இது சண்முகம் என்ன சொல்றாரு? விஜய் அதுக்கு ஒன்றும் அறிக்கை கொடுக்கல. பினராயி விஜயன் இடிக்கு சண்முகன் ஒருத்தர் வந்து ஸ்டாலின் மேல வன்மத்தில் மத சார்பின்மையை காக்க வந்த மகான் மாதிரி பேசிட்டு திரிவார என்ன சொல்றாரு சண்முகம்? அதே மாதிரி பேபி இவங்கெல்லாம் பெரிய மனிதர் சின்ன புத்தின்னு பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை சொன்ன மாதிரி தான் விஜயன் மேல உள்ள வன்மத்தில் தான் பேபியோட அரசியலும் இருக்குது, ஸ்டாலின் மேல உள்ள வன்மத்தில் தான் இவர் சண்முகத்தோட அரசியலும் இருக்கு. அப்போ நீங்கள் ஸ்டாலின் அறிக்கை கொடுத்துருக்காரு, உங்கள் சீஃப் மினிஸ்டரு அவருக்கு உள்ள ரெய்டை எதிர்த்து ஸ்டாலின் அறிக்கை கொடுத்துருக்காரு. ராகுலையும் ராகுலோட தவறான அரசியலையும் அந்த இடத்துக்குள்ள அவங்க பாணிப்படி அதை சொல்லியிருக்கிறாரு. அப்போ சண்முகம் அதை பற்றி இன்னும் மூச்சு விடலையே, விஜய் அதை பற்றி ஒன்றும் பேசலைங்கும் போது. இப்போ பொதுவாக டெல்லியில் மோடியை அதாவது பிரதமரை சந்திச்சுட்டு வந்தால் ப்ரெஸ் மீட் கொடுக்குறதுங்கிறது ஒரு மரபு. விஜய் அந்த விஷயத்த ப்ரீச் பண்ணியிருக்காரு. அது போக அவர் ஒரு மாதிரி ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதே இனிமேல் இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ப்ரெஸ்ஸை சந்திக்காதது அவர் தனக்கு ஒரு பலம்னு நினைக்கிறார். ப்ரெஸ்ஸை சந்திச்சா அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத ரிவீல் பண்ணணும். அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத ரிவீல் பண்ணாமல் போகக்கூடிய அரசியல் அவர் வந்து பலம்னு நினைக்கிறார். அப்படி தான் அவருக்கு பலமாட்டம் அது ஆயிருக்குதுங்கும் போது இது நமக்கு கை கொடுத்த ஒரு விஷயம்னு அதை கண்டினியூ பண்றது. அவர் என்ன மைண்ட்ல இருக்காருங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது, அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வைக்கிறார். இப்போ நீங்க பதவியேற்புக்கு கேரளாவில் போகலங்கும் போது நம்மளே குழம்பணும் எதனால போகலங்கிறது ஹி ஹிம்செல்ஃப் நோஸ்ன்னு சொன்னோம். இப்போ 3 வரையும் அவர் சந்திச்ச காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கலைன்னா ஏங்கிறது அவருக்கு தான் தெரியுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் தான் நமக்கு வருது. அதை வந்து நம்ம இன்டர்பிரட் பண்ண முடியாது. இப்படி இன்டர்பிரட் பண்ணி அப்படி எடப்பாடியே பயப்படலை மோடிக்கு, அவர் காங்கிரஸ் ஜோதிமணி மூலமாக 20 சீட்னு ஆஃபர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ இவர் அதில் வந்து அச்சப்படுறாருன்னு சொன்னால் 11ஆம் தேதி போய் பார்த்துட்டு நிற்பார். ராகுலையும் சோனியாவையும் நிதி ஆதிக்கு போகும்போது கிருஷ்ணபுரத்தில் சொல்கிற மாதிரி பார்ப்பாரு. அப்போ நம்ம அவர் பயந்துட்டாருன்னு சொல்கிறது தப்பாக போயிடும். அவரோட நடவடிக்கைகள் மூலமாக தான் அவருடைய அரசியலை அவரோட டீட்ஸ் மூலமாக தான் அவரோட நடவடிக்கைகளை பண்ண முடியும். இப்போ அவருக்கு வந்து நெகட்டிவாக இருக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான் எவிடெண்ட்டாக இருக்குது. சுரேஷ் கோபிட்ட அவர் பேசினதும் சுரேஷ் கோபி அதை வெளியே சொல்லியிருக்காண்டாம், சொன்னது மட்டும்தான் விஜய் இமேஜை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன் அது இமேஜை பாதிக்கும் அப்படிங்கிறீங்க? இல்லை, அவர் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் தொடர்பாக சுரேஷ் கோபியோட தயவை அவர் நாடின மாதிரி தெரியுது. இப்படி நாடி இருந்தால் கூட நட்பு ரீதியாக சுரேஷ் கோபி வெளியே சொல்லியிருக்கக்கூடாது. அதை சொல்லும்போது ஏதோ பிஜேபி கிட்ட ஒரு லாபி தேவைன்னு சுரேஷ் கோபியை நாடுறாருங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது இல்லையா? ஃப்ரெண்ட்லி கால் மாதிரி தான் இருந்திருக்கு, பொலிட்டிக்கல் இதுன்னு இல்லை. ஒரு பிஜேபி எம்பி கிட்ட அவர் பேசுறாரு, அதை அவர் வெளிப்படுத்துறாரு. அதே மாதிரி பினராயி விஜயன் அந்த இதுக்கு ஸ்டாலின் தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஐயா எல்லாம் ஒன்றும் பெருசா சின்ன சின்ன விஷயத்த வந்து பெருசா மோட்டிவ் ஆட்டிபியூட் பண்ணி பார்க்க வேண்டியதில்லை.
சண்முகத்துக்கு சொல்றேன், சிபிஎம் சண்முகத்துக்கு சொல்றேன். விஜய ஒரு லெவலுக்கு மீறி நம்ப வேண்டாம், டேஞ்சர் தான். இல்ல நீ ஸ்டாலின் மேல வன்மத்துல செயல்படுற. பெரிய மனுஷன் சின்ன புத்தி. பெருஞ்சர் அண்ணா பெரிய சொன்னது பேபிக்கு பினராயி விஜய் மேல இருக்கக்கூடிய அதே சின்ன புத்தி சண்முகத்துக்கு ஸ்டாலின் மேல இருக்கு. பெரிய மனுஷன் சின்ன புத்தி பெருஞ்சர் அண்ணா பிறந்த சொன்னது சண்முகத்துக்கு பொருந்தோம். ஸ்டாலின் மேல உள்ள வன்மம் இருக்கு. என்னோட பார்வை அவர் இல்லைன்னு டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டு நான் ஏத்துக்கிறேன். ஓகே, விஜய் ஒரு மாதிரி சைலண்டாவே எல்லா விஷயத்தையும் பண்றாரு, எதையும் ஓப்பன் அப் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறீங்க. ஆனா அது வந்து அவர் கட்சி செயல்பாடுங்கிற அளவுக்கு ஓகே. ஆனா அரசு சார்ந்த செயல்பாட்டுல ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும்ல, இல்லாட்டி அது வெளிப்படைத்தன்மை இருக்க தானே செய்யுது. ஒன்னும் வெளிப்படைத்தன்மை இல்லாம இல்ல. அவங்க இப்ப ஈவன் பார்க்க போறது என்னென்ன பிளான்ஸ் இருக்குங்கிறது கூட சொல்ல வராதுல. இப்ப அவர் ஒரு சிஎம்மா இருக்கும்போது அவரோட பிளான்ஸ் என்னங்கிறது ஓப்பனா சொல்லணும். இல்ல அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் ஆனா கன்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. கன்ஃபார்ம் ஆகாம டென்டேட்டிவா இருக்கிறத சொல்ல முடியாதுல்ல. நீங்க கன்ஃபார்ம்டு அப்பாயின்மெண்ட்னா கன்ஃபார்ம்டு. இன்னைக்கு இந்த மணி அந்த இது பண்ணால் பிஎம் அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம்டு, நிதியமைச்சர் அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம்டு, ஹோம் மினிஸ்டர் கேட்டிருப்பாங்க, கிடைச்சிருக்காது. விஜயோட முதல்வரா அவரோட அரசியல் செயல்பாடுகள் கரெக்டா தான் இருக்குன்னு அப்படி ஒன்றும் ரகசிய இதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஓகே, அப்ப பிரஸ் சந்திக்காதது அது மாதிரியான அது அவருக்கு பெர்ராகேட்டிவ். அது சந்திக்காதது லாபம்னு அவர் நினைக்கலாம். பட் அவருக்கு கேரளா பயணம் ரத்து பண்ணதான் காங்கிரஸ் ஆப்ஷனை எடப்பாடி ஓபன் பண்றாரு. அவரும் பிஜேபியை மீறி தானங்க ஓபன் பண்றாரு. காங்கிரஸ் ஏன் விஜய் ஒரு அளவு கடந்து நம்புறதுக்கான காரணம் என்ன? விஜய்கிட்ட இருந்து அவங்க அப்படி என்ன பெனிஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? விஜய்கிட்ட இருந்து இதுவரை அந்த எந்த பெனிஃபிட்டும் அவங்க அடையல. அவங்க தான் விஜய்க்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. 5 எம்எல்ஏக்கு 2 மந்திரி வாங்கியிருக்காங்க. அது குட் ப்ரோ குட் பேசிஸ் தான். ராஜ்யசபா கொடுக்கங்கிறாரு, உள்ளாட்சி தேர்தலில் இதுங்கிறாரு. ராகுலுக்கு ஸ்டாலினை வீழ்த்தணும், அதுக்கு விஜய கருவியா பயன்படுத்திட்டாரு. விஜய ஒரு ஆப்ஷனா காட்டி 3 எம்எல்ஏயும் ஒரு ராஜ்யசபாவும் கூடுதலா ஸ்டாலின்ட்ட வாங்கிட்டாரு. ஸ்டாலின் கூட இருந்துகிட்டே பிரச்சாரத்துக்கு வராம உண்மையான காங்கிரஸ் எங்க கூட இருக்குன்னு விஜய பேச வச்சு காங்கிரஸ் ஓட்டை விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. இப்போ விஜய்க்கு 35 விழுக்காடு ஓட்டுல பெரும்பகுதி காங்கிரஸ் ஓட்டு இருக்கு. காங்கிரஸுக்கு திமுக அணிக்கு காங்கிரஸ் மூலமா 1 விழுக்காடு ஓட்டு தான் கிடைச்சிருக்கும். இது உண்மை இல்ல. அதுதான் ஸ்டாலினை பலவீனப்படுத்தி விஜய்க்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் ராகுலுக்கு என்ன இருக்குன்னு என்னோட கேள்வி. அது பாரசைட் காங்கிரஸ், ஒட்டுண்ணி காங்கிரஸ். விஜயன் சொல்றாருல்ல, என்ன அரெஸ்ட் பண்ணதுக்கு ராகுல் சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு சொல்றாருல்ல. அப்போ அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் மொத்தமா அள்ளிட்டு போயிடணும், அது விஜயனுக்கு போகக்கூடாது. அதுதான் அங்க நோக்கம். அதே மாதிரி கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டுனா நான் தான் அதுக்கு முழு ஜவாப்தாரின்னு கொண்டு வரணும். குறிப்பா முஸ்லீம் ஓட்டு இந்த இடத்துல அகிலேஷ் கிட்ட மோதினாரு. இது இவருக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்கிற மாதிரி அகிலேஷ் யாதவ் கிட்ட தேஜஸ்வி கிட்ட மோதினாரு, அகிலேஷ் கிட்ட மாட்டிக்குவார். அகிலேஷ் இவர் ஆப்படிச்சிருவார். அங்கே பூமிகார் பிராமின் காங்கிரஸுக்குள்ள அந்த கேண்டிடேட் தான் நிறைய போடுவார். அதே மாதிரி பொது தொகுதியில் எஸ்சிஎம் போட்டுருவார். இதத்தையும் பண்ணி முடிச்சுட்டா காங்கிரஸ் அங்கே முடிச்சிடலாம். யூபியில் கூட்டணியே தேவையில்லை. இவர் அகிலேஷை முடிக்கணும்னு நினைப்பார். அகிலேஷ் இவர் எப்படி தேஜஸ்வியை முடிச்சாரு, ஸ்டாலினை முடிச்சாருன்னு புரிஞ்சுக்கிட்டு இவர் அகிலேஷ் ராகுலை முடிச்சிருவான்னு தான் நினைக்கிறேன். ஒருத்தர் பார்க்கணும் அதை. ஓகே, இல்லை இப்போ தேசிய அளவில் இப்போ ராகுலோட எய்ம்ங்கிறது பிஎம் ஆகுறது. இப்போ மோடி எதிர்ப்புல ஸ்டாலின் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, விஜய்க்கு அந்த எதிர்ப்பு தன்மை கிடையாது. அப்படி இருக்கும்போது ஸ்டாலினை விட விஜய நம்பகத்தன்மை மிகுந்த நபரா எப்படி கருதுறாங்க? ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆகி மம்தாவையோ வேற யாரையோ ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாதுங்க அச்சத்தில் மம்தா தோக்கணும், தேஜஸ்வி தோக்கணும், ஸ்டாலின் தோக்கணும். அப்போதான் மத சார்பின்மை இதில் நாம சிஎம் கேண்டிடேட்டா வர முடியும்னு அவர் கருதி செயல்படு, பிஎம் கேண்டிடேட்டா வர முடியும்னு செயல்படுறாரு. இப்போ தமிழ்நாடு அரசியல்ல இப்போ ஏடிஎம்கே ஒரு பெரிய டிஸ்பியூட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இப்போ வேலுமணி தரப்பு எடப்பாடியோட ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. சிவி சண்முகம் இன்னும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது ஏடிஎம்? சிவி சண்முகம் அதை தன்னுடைய கேடர்கிட்ட விடுறாரு, கட்சிக்காரங்கிட்ட விடுறாருன்னு பப்ளிக் ஒப்பீனியன் தனக்கு சாதகமாட்டு அதை இது பண்றாரு. காரணம் அவர் எடப்பாடிக்கு எதிராக ரொம்ப கடுமையா பேசிட்டாரு. அதே மாதிரி தாவேக்காகிட்டையும் அவங்க ஹோப்ல நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில அவங்க அதிகமா எடப்பாடியை பற்றி பேசிட்டு அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணா அதுவும் அவங்களுக்கு ஒரு இமேஜ் லாஸ்ங்கும் போது அதை அப்படி மற்றவங்கெல்லாம் பண்ணியாச்சு. அப்படி இதுல எடப்பாடி கிட்டே போறதுக்குள்ள ஒரு சூழ்நிலை தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டையில அந்த இடத்துக்குள்ளதான் அவர் போக வாய்ப்பு இருக்கு. அல்லது நமது அம்மாவையும் அந்த டிவியையும் தாவேக்கு ஆதரவாட்டு இருப்பாங்களா தெரியல. பெரும்பாலும் அவர் அதிமுக சர்க்குள்ள தான் நிற்பாருங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏடிஎம்கே குடும்பங்கிறனால அவங்க அரசியல் அந்த மரியாதை லோக்கல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டரைக்குள்ளதான் இருக்கும். பட்டு எடப்பாடியை கடுமையா விமர்சிச்சு எடப்பாடி நடவடிக்கைகளை அவரு திருமாவளவனையும் சம்மதிக்கல, அவரு சிஎம்ங்கிறதுலேயும் பிரச்சனைகள். அந்த இதுக்குள்ள
அவங்களுக்கு எடப்பாடி மேலே மன வருத்தங்கள் இருக்குது. பட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு லோக்கல் லீடராக நிற்கணும்னா எடப்பாடி கூட தான் நிற்க முடியும். தாவேக்கான்னா 10-11 அங்கே விஜய் தான் எல்லாமே, விஜய் முகம்ங்கிற லெவலில் நிற்கணும். ஸோ இதுக்குள்ளே எப்படி பண்ணணும்னு ஒரு ஆய்வு எடுத்து தொண்டர்கள் ஒப்பீனியன் எடுத்து ஒரு டைம் எடுத்து முடிவெடுக்கலான்னு இவர் சிவி சண்முகன் நினைக்கிறேன். லோக்கல் பேக்கிங் உள்ளவர். என்னோட பார்வை அதிமுகங்கிற டிராவல் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எடப்பாடி பொதுவாக அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச யாரையும் முழுசா மன்னிச்சது கிடையாது. அவங்க வாய்ப்புகளை அப்படியே ஒதுக்கக்கூடிய ஆளு. அவரை நம்பி திரும்ப போக முடியுமா? போனா எதிர்காலம் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு, எது பெட்டர் ஆப்ஷன், எது எப்படி போகணுங்கிறது அதை முடிவெடுக்கக்கூடிய சிவி சண்முகம் தான் முடிவு பண்ண முடியும். நம்ம கருத்தை மேலே அவர் மேலே தூக்கி போட்டு பேசுறது கரெக்டாக இருக்காது. எடப்பாடி தனக்கு போட்டியாளர்னு நினைச்ச சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களுக்கு எதிராக தான் இன்னைக்கும் இருக்கிறாரு. ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்து எம்எல்ஏ ஆயிட்டாரு. தினகரன் அமமுக நடத்துறாரு. சசிகலா அம்மையாரும் உயர்வான இடத்துல இருந்தவங்க. தினகரன் சிஎம்ஏ கட்சி ஆஃபீஸில் கை சுண்டி கூட்டவர். ஸோ அந்த இடத்துக்குள்ள மேலே இருந்தவங்கள அலோவ் பண்ண மாட்டார் போட்டியாளர்னு. இவங்க சபார்டினேட் தானே, இவங்கள அலோவ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்க. வேலுமணி அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு தலைமை பதவிக்கு இவங்க போட்டியா வர மாட்டாங்கிறதுனால இவங்க யாருமே பேன் தமிழ்நாடு லீடர் இல்லைல்ல. சசிகலா ஜெயலலிதாவின் உயிர் தோழி, தமிழ்நாடு ஃபுல்லா தெரிஞ்சவங்க. ஜெயலலிதா சசிகலா தான், பவர் சென்டர் தான் எல்லாமே. நம்ம ஒத்துக்கிடலனாலும் ஜெயலலிதாவுக்கு அடுத்து டெலிகேட்டட் பவர் தமிழ்நாட்டை ஆண்டது ஜெயலலிதாவும் சசிகலாவும் தான். பன்னீர்செல்வம் சிஎம் கேண்டிடேட்டா இருந்தவர். தினகரன் பொருளாளராக இருக்கிறத சசிகலாவே தாங்க முடியல. அவர் என்ன பண்ணிடுவாரோன்னு அந்த பொசிஷன்ல இருந்தவர். ஸோ ஆர்கே நகர் வெற்றி வீரர் அது இதுன்னு இருக்கும்போது இவங்க 3 பேருமே இளையாட்டும் பெருசாட்டும் இருந்தவங்க. அவங்க போட்டியாளர்கள். இவங்க யாரும் போட்டியாளர் இல்லையே, சபார்டினேட் தானே. ஆனால் ஒரு அசைக்க முடியாத சக்தியா விழுப்புரம் அந்த இடத்துல இருந்த இவருக்கு மீண்டும் போய் சேர்றது தன்னோட சக்தி குறைஞ்சதாட்டு சிவி சண்முகம் நினைக்கலாம். சிவி சண்முகத்தை இனிமேல் அதே அளவு பவர்ல இருக்கிறதுக்கு எடப்பாடி அலோவ் பண்ண மாட்டார். கண்டிப்பா அதே அளவுக்கு அலோவ் பண்ண மாட்டாரு. அதுக்கு ஒரு 80% தான் வைப்பார். அது இயல்பு தானங்க. ஓவரா ஒரு லெவல் மீறி சிவி சண்முகம் பேச அந்த அளவுக்கு அந்தஸ்தா இருந்தோம். நம்மளே பேசணும், அதெல்லாம் சிவி சண்முகத்தை ப்ரொஜெக்ட் பண்ணணும். சூழ்நிலை சிவி சண்முகம் அதுல விழுந்துட்டாரு. விஜய் நம்ப வச்சு ஏமாத்திட்டாரா சிவி சண்முகம் வேலுமணி தரப்ப? எப்படி பார்க்கணும்? விஜய் நம்ப வச்சு ஏமாத்திட்டாருங்கிற வார்த்தைய விமர்சனமா வைக்கலாம். ஆனா அவர் நினைச்சது நடக்கலைங்கிறதான் உண்மை. ஏமாத்துங்கிற நோக்கம் அவருக்கு இல்லை, ரிவார்ட் பண்ணணும்னு தான் நினைச்சிருப்பாரு. 32 வராததுல அவர் திணறிட்டார். அது கவர்னர் சம்மதிக்க மாட்டாரு, சுப்ரீம் கோர்ட் இதாகும். எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அது இமேஜ் அடிக்கிறாங்க. சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ்ல செல்வ பெருந்தை அடிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது லூசிங் பேட்டில் ஆயிட்டு. இந்த இடம் 32 வரல. இதுக்குள்ள போனா சிக்கல்களும் சிரமங்களும் தான் வரும், பேர் தான் கெடும், சாதிக்க முடியாதுங்கும் போது தனக்கு பிரச்சனைங்கும் போது கைவிட்டுட்டார். தனக்கு அதையும் தாண்டி உங்களை நான் காப்பாற்றுவேன்னு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்கள சந்திரபாபு நாயுடு மந்திரி சபையில் இடம் கொடுத்தாரு. அதை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், முன்னுதாரணம் இருக்குன்னு எல்லா தொலைக்காட்சிகள்லையுமே பேசியிருக்கிறேன். எஸ், அவர் என்டிஏல இருந்தார், பிஜேபி பேக்கப் இருந்து. இப்போ கவர்னர் பதவியேற்பு நான் பண்ணி வைக்க மாட்டேன், குதிரை பேரங்கிற மாதிரி சொல்லிட்டாருன்னா அது சிக்கலாயிடும். சுப்ரீம் கோர்ட்ல போய் ஏதாவது அடி விழுந்துட்டுன்னா அது இன்னொரு சிக்கலாயிடும். அதனால 35 முடிச்சுட்டார் அவர். ஆனா அந்த மூவையை அவர் எடுத்திருக்க வேண்டாம, அவசரப்பட்டு அந்த முடிவுல கால வச்சுட்டாரா? ஏற்கனவே அவருக்கு அது கொஞ்சம் அவசர கதியில நடந்து அபார்ஷன் ஆயிட்டு அந்த மூவ். 32 அவங்களால மஸ்டர் பண்ண முடியல. அது யாரு அந்த மூவை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணது? ஆதவ் தானா? யார் பண்ணன்னு தெரியல. சில நடவடிக்கைகளை பார்க்கும்போது ஆதவ் தான் அதுல பிகைண்டா இருந்திருப்பாருங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது. ஏன்னா அவர் இப்போ ஏதோ சூப்பர் சிஎம் மாதிரி செயல்படுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. பாஸ்கர் ராவ்னு அவரை சொல்லி விஜய்க்கும் அவருக்கும் இடையில பிரச்சனை உண்டு பண்ண பாக்குறீங்களா? இல்ல, அப்படிதான் செய்திகள் எல்லாம் வருது. நிறைய முடிவுகள் அவர் தான் எடுக்கிறாரு, பிரஸ் அவர் சந்திக்கிறாரு, எல்லா துறை சார்ந்தும் அவர் இல்ல. அவருக்கு சில டாஸ்மார்க் கூட அதுங்கிற எண்ணங்கள்லாம் உண்டு. அண்ணா பெரியார் இந்த இதுல உள்ளவர். யாரு? ஆதவா? ஆதவ். எது வந்தாலும் அவங்க மேல ஒரு இதா உள்ளவர் தான். சில நோக்கங்கள் இருக்குது, பணமும் இருக்குது. ஒரு கட்டத்துக்குள்ள விஜய் அரசியல்ல முகம் காட்டி ஃபைட் பண்ணதுலயும் அவருக்கு ஒரு இடம் இருக்குது இல்ல. அத வாய்ஸ் ஆஃப் காமன் அது இதுல கான்ட்ரிபியூஷன் இருக்குது இல்ல. அந்த இப்ப அந்த இடம் எப்படி இருக்குதுன்னா, விஜய்க்கு
காடுகோர் லாயலிஸ்டாட்டு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த புஷி ஆனந்த் வந்து நம்பர் 2 இருக்கார். நான் அப்போவே சொல்லியிருக்கேன், விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை நம்பர் 2 வைக்கிறது சமநீதி பார்வையில் பாராட்டுறேன்னு. இவர் நிச்சயம் 6 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம டே 1 அதை பாராட்டின ஒரு விஷயம்தான். அவர் அந்த இடத்துக்குள்ளே நிற்கிறாரு. அவர் அந்த இடத்துக்குள்ள பிரைமரியா இருந்தவங்களுக்கு தான் முக்கியத்துவங்கிறாரு. கட்சி தேங்க முடியாது, அதிமுக பலையனப்படுத்தி ஆள் கொண்டு வர்றதுல ஆதவர்ஜனா பண்றாரு. ஸோ அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி அவங்கள என்டர்டெயின் பண்றது விஜய் மூலமா ஆதவர்ஜனா தான் பண்ண முடியும். இவர் கை ஓங்குது. கட்சிக்காரங்களை எம்எல்ஏ மன்றத்தில் இருந்தவங்கள டக்குன்னு இவர் நிறைய அமைச்சர்கள் போடுறாங்க. ஸோ எந்த ஒரு இயக்கத்துக்குள்ளேயும் வந்து விஜய் தான் நம்பர் 1 ஆனாலும் கூட அடுத்த கட்டத்துக்கான ஒரு போட்டி இருக்கத்தான் செய்யும். அதில் அரசியல் ரீதியாட்டும் நிர்வாக ரீதியாட்டும் ஆதவர்ஜனா ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துறாரு. அதான் அமாங் தம் ஆதவர்ஜனா இம்பாக்டை ஏற்படுத்துறாங்க உண்மை. இவர் லாங் டேர்ம் லாயலிஸ்ட், அது புஷி ஆனந்துக்கு ப்ளஸ். ஸோ புஷி ஆனந்துக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் தான் விஜய்க்கு அடுத்து யாருங்கிறதுல ஒரு போட்டி இருக்கதா பார்க்குறேன். ஆதவ் வந்து தன்னை ஒரு ஆளுமையா வந்து புஷி ஆனந்த ஓவர் கம் பண்ணி இமேஜ் பில்ட் பண்ணிடுறாரு, அப்படிதானே? அவருக்கு நிர்வாகம் தொடர்பாட்டும் இது இருக்குது, அரசியல் ரீதியாட்டும் அவருக்கு விஷயங்கள் தெரியுது. அதை எதிர்வினையாற்றக்கூடிய அந்த விஷயங்களை பேசுறாரு. அவர் பேசுறதுல ஒரு சின்ன ஒரு பிசிறு வெங்கட்ராமன் திமுகவுக்கு போனது, அதிமுகவில் இருந்து நடேசன் பால்ராஜ் நாடாரவங்க திமுகனா கொஞ்சம் நாடாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பான்னு. சரி, நம்ம அதிமுகவில் சிட்டிக்குள்ள அதிமுக ஒன்றும் பெருசா இல்லை. இப்போ நடராஜ் போயிருக்காருன்னா பிராமணருக்கு விஜய் முக்கியத்துவம் கொடுப்பார், தப்பு இல்லை. 2 பிராமணர் மந்திரி கொடுத்துருக்காரு. பிள்ளைமாரவ திருச்சிலையும் அதிமுக பெருசா இல்லை. இவர் ஆலந்தூர்லயும் அதிமுக பெருசா இல்லை, மயிலாப்பூர்லயும் பெருசா இல்லை. ஸோ இவங்கெல்லாம் போறாங்க. வன்னியர் பெல்ட், வெள்ளாளர் கவுண்டர் பெல்ட் எல்லாம் 3வது பெரிய சக்தியா இருக்கக்கூடிய தேவகவுடா, மாயாவதி, நிதிஷ்குமார் மாதிரி எடப்பாடி கூட தான்.